மக்கள் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக கடக ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் சுமார் 2.5 ஆண்டுகளாக பட்ட பாட்டுக்கு அளவே இல்லை. அதுவும் நட்சத்திர வாரியாக பூசம், ஆயில்யம் அப்படி இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா புனர்பூசம் உடைப்பட்ட நட்சத்திரம். ஓரளவுக்கு துன்பங்களை சமாளிக்க முடிஞ்ச ஒரு அமைப்பில் இருந்திருப்பீங்க. இந்த வருடம் மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகிறாரு. உங்களை பிடிச்ச சனி விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான பழமொழி உங்களுக்கு பொருந்தும். ஏன்னா அட்டமத்து சனியில் மாட்டி சொல்ல முடியாத துக்கங்களுக்கு எல்லாம் ஆளாகி இருந்தீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான துன்பங்கள். நேற்று கூட ஒரு கடகராசி ஜாதகம் அட்டன் பண்ணினேன். சொல்லப்போனால் எங்களுக்கு இருந்த நெருக்கடி என்னென்னா 2024 நாங்கள் அதிகம் பார்த்த ஜாதகமே கடகராசி ஜாதகம் மற்றும் கும்பராசி ஜாதகங்கள் தான். இந்த கும்பராசியும் கடகராசியும் தான் நிறைய தவிப்புக்கு ஆளாக வேண்டிய நிலையில் இருந்தது. இப்போ 2 மாதங்களாக சிம்ம ராசிகள் படையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒவ்வொருத்தருக்காக மாறிட்டே வரும் இல்லையா சனியின் தாக்கம். அதனால் இப்போ இந்த கடகராசிக்காரரை பொறுத்தவரை ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிற சனி 9ஆம் வீட்டுக்கு போக போகிறாரு. குருவின் வீட்டுக்கு போக போகிறாரு. இருப்பினும் அது தந்தை வீடு. தந்தை வீடுங்கிறப்போ தந்தை வெளி தந்தை அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும். அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாள் பிரச்சனை கிடையாதுங்கிறப்பவே ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம். இதெல்லாம் தாங்கிக்க முடிஞ்ச உங்களால் அடுத்து வர பலன்கள் எல்லாம் நல்லபடியாக தாங்கிக்க முடியும். நல்ல பலன்களாகவே உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த வருஷம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுமாதிரி குரு பார்த்தோம்னாக்கா 11ஆம் வீட்டுக்கு இப்போ இருந்துகிட்ருக்கிறாரு. அந்த சனி கொடுத்த தொல்லைகளை சமாளிக்கிற ஒரு வல்லமையை அவங்க குரு கொடுத்துட்டு இருந்தார். இப்போது மே 14ஆம் தேதி அந்த குரு உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு போக போகிறாரு. விரய வீட்டுக்கு குரு போகிறாரு அப்படின்னாலே சுப விரயங்கள் உண்டு. நம்ம திட்டமிட்டு சுப விரயங்களை செய்துக்கணும். வீடு வாகன ஸ்தானத்தை பார்க்குறாரு, சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தேவையான அடிப்படை நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்துக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும். சுபவிரயம்னு ஒன்று இருக்குது அப்படின்னாலே அப்போ அதுக்கேற்ற வருமானமும் உங்களுக்கு வந்துடும் தான் அர்த்தம். அடுத்தது 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. 6ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது நோய் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிரி தொல்லைகள் போகும். அந்த விஷயங்கள்லையும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிறது நல்லது. அடுத்தது ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்ப்பார். 8ஆம் வீட்டை பார்க்குற குரு உங்களுக்கு எதிர்பாராத தன லாபங்களையும் தருவார். 8-12 சுபத்தோன்ற ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்களும் போய் வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது. ஆக குரு பெயர்ச்சி உங்களுக்கு விரயத்துக்கு போனாலும் சுபவிரயங்களாக செய்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்தது ராகு கேது பெயர்ச்சி மே 18ஆம் தேதி ஏற்படுது. மே 18ஆம் தேதி ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு ராகு வராருன்னா கூட அதுக்கு முன்னமே குரு பார்வை அங்கே விழ ஆரம்பிச்சிடுறதுனால ராகுவை பற்றி கவலைப்பட வேண்டாம். முதலில் ராகு தீங்குகளை கொடுக்கும், அப்புறம் அந்த குரு அதை பார்த்து சரி பண்ணுவார். 8ஆம் வீட்டு ராகு கிட்டத்தட்ட 8ஆம் வீட்டு சனி மாதிரி எடுத்துக்கிட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய வல்லமை குருவின் பார்வையால் உண்டு அப்படின்னு எடுத்துக்கங்க. அடுத்தது 2ஆம் வீட்டுக்கு, அதாவது தன வீட்டுக்கு கேது வர்றாரு. தன வீட்டுக்கு கேது வர்றதுமே வருமான தடைகளை கொஞ்சம் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு. ஏன்னா கேது அங்கே ஒரு பகைஸ்தானன்ற ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால அதனால் பணம் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தாராள செலவுகள் வரும் அப்படிங்கிறது தான். மொத்தத்தில் சென்ற ஆண்டில் இருந்த துன்பங்கள்ல இருந்து 80% மேலே நீங்கள் வெளியில் வந்துட போகிறீங்க. இனிமேல் உங்களுக்கு ஒரு ரெக்கம் முளைச்ச மாதிரி தான். ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். வாழ்த்துக்கள்.